ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். இந்த சீலியாட்ட நிறைய சீலியாட கேவைசி சப்மிட் பண்ணான்னு சொல்லி நிறைய பேருக்கு அப்டேட்டுகள், நிறைய டவுட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. கேவைசி 2 உங்களுக்கு இந்த இதெல்லாம் ஓகேவாக இருந்தால் மட்டும் தான் நீங்கள் கேவைசி 2 கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு இருக்கிற கம்ப்ளீட் கேவைசி 2ன்னு சொல்லியிருக்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணணும். 15 டேஸ் மைனிங் ஸ்ட்ரீக் இருக்கணும், இப்போ கரண்டாக மைன் பண்ணி கொண்டு இருக்கணும், அதோட கேவைசி 1 பாஸ் பண்ணியிருக்கணும். இந்த மூணுமே க்ரீன் டீ கார்டுன்னா சரி. அதை கொடுத்தீங்களா இருந்தால் உங்களுக்கு இப்படி 2 ஆப்ஷன் வரும். PEP20 வாலெட் அட்ரஸ், அதுக்குள்ள ஒரு செல்ஃபி ஆல்ரெடி நீங்கள் ஒரு எடுத்து வச்சுருக்க செல்ஃபி சப்மிட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த PEP20 எப்படி சப்மிட் பண்ணுறதுன்றா ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு வாங்க. ட்ரஸ்ட் வாலெட்டில் வந்து பாருங்கள், BNBன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது தானே. BNB கருப்பு கலர் BNB இல்லாட்டி ஆட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மேனேஜ் கிரிப்டோவில் போயிட்டு அந்த கருப்பு கலர் BNBயை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் ரிசீவ்னு சொல்லி ஒரு பிரச்சனை இருக்குது. அதாவது கொடுத்தீங்களா இருந்தால் அட்ரஸ் வரும். அந்த அட்ரஸ் எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதுதான் நம்மளுடைய PEP20 அட்ரஸ். PEP20 அட்ரஸ்னால் பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் அட்ரஸ். PEP20 அட்ரஸ் கொடுத்து போட்டு கீழே உங்களுடைய ஒரு செல்ஃபி ஆல்ரெடி எடுத்துருக்கிற செல்ஃபி அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த செல்ஃபி கேலரி கொண்டு போகும். அதில் போய்ட்டு ஆல்ரெடி எடுத்துருக்க செல்ஃபி ஒன்று அப்டேட் பண்ணி போட்டு கீழே ஓகே சப்மிட் கொடுத்தீங்களா இருந்தால் KYC 2 வெரிஃபைட் ஆகி உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ நீங்கள் இதுக்கு முதலே எடுத்து வச்சுக்கொள்ளணும். அந்த ஸ்போர்ட்டை நீங்கள் செல்ஃபி எடுக்கல, அது ஆல்ரெடி நீங்கள் எடுத்த செல்ஃபியை தான் நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஸோ பார்த்து பண்ணிக்கொள்ளுங்க, மைண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்ட்ரீக்கில் 15 நாள் ஸ்ட்ரீக் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த KYC 2 கம்ப்ளீட் பண்ண முடியும். பார்த்து பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது இந்த ஐஸில் கோல்ட் ஃப்ளூவன்னு சொல்லப்படுற ஐஸ் பிளாக் செயின் மைனிங் ஒன்று வந்துருக்குது, ஒர்க் பண்ணி கொண்டிருக்கும். அதில் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் வரலாம், வெரிஃபிகேஷன் சொல்லி வெரிஃபை பண்ண சொல்லி வரலாம். நாங்கள் ஆல்ரெடி ஐஸில் சன்வேவ்லாம் பார்த்துருப்போம். இப்படி ஒரு ஆப்ஷன் வந்து என்ன இருந்தால் நாங்கள் செய்ய வேண்டியது என்ன, கீழே இருக்கிற கண்டினியூன்னு சொல்லியிருக்கிற அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ப்ரெஸ் பண்ணப்போ உங்களுக்கு இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று வரும். அதில் மேலே காப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே டேப் டு காப்பின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். நாங்கள் எதாவது காப்பி பண்ணுறது டேப் டு காப்பி இருக்குது தானே, அந்த இடத்துல டேப் டு காப்பி டெக்ஸ்ட்னு சொல்லி அந்த மேலே இருக்கிற அதையும் கிளிக் பண்ணிக்கொள்ளலாம். அல்லது ஏதாவது இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணாலும் இந்த இது காப்பி ஆகுது. இந்த ஸ்க்ரீனில் எங்கேயாவது ஒரு இடத்துல காப்பி பண்ணாலும் இந்த காப்பி ஆகுது. நீங்கள் அதில் நான் ஆம்புக்குறி காட்டியிருக்கேன் தானே, அதை காப்பி பண்ணிக்கொள்ளுங்க. அதை காப்பி பண்ணிக்கிட்டு எங்கே வாங்க, அவங்களுடைய கோல் ஃப்ளூவன் ட்விட்டருக்கு வாங்க. ஆல்ரெடி நீங்கள் ஃபாலோ பண்ணி கொண்டு இருப்பீங்க. அதை ஃபாலோ பண்ணுற நேரம் வாங்க. அதில் கொடுத்தீங்கன்னா திருப்பி வரும், ரீடைரக்ட் பண்ணும். கண்டினியூ ரீடைரக்ட் பண்ணி இதில் வந்துட்டு அதில் லைக் பண்ணி போட்டு அந்த காட்டியிருக்கிற போஸ்ட்டுக்கு லைக் பண்ணி போட்டு ரீபோஸ்ட் ஆப்ஷனை கொடுங்க. ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணால் ரீபோஸ்ட் கோட்னு சொல்லி 2 ஆப்ஷன் வரும். அதில் கோட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் காப்பி பண்ணியிருக்கிற அந்த டெக்ஸ்ட்டை அதில் போஸ்ட் பண்ணணும். அதில் காப்பி பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த இதை இதில் போஸ்ட் பண்ணி போட்டு கீழே அந்த ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட காட்டுற போஸ்ட் காட்டும். அதை நீங்கள் மேலே போஸ்ட் கொடுத்தீங்கன்னா தான் போஸ்ட் ஆகி யுவர் போஸ்ட் வாஸ் சென்ட்னு சொல்லி வரும். உங்களுடைய போஸ்ட் சென்ட் ஆகிட்டுன்னு சொல்லி வரும். அதில் வியூ ஆப்ஷனை கொடுங்க. வியூ ஆப்ஷனுக்குள்ள வந்து பாருங்கள், உங்களோட ப்ரொஃபைலுக்குள்ள கொண்டு போகும். ப்ரொஃபைலை கொண்டு போய்ட்டு அதில் ஷேர் பண்ணுற மாதிரி நான் காட்டியிருக்கேன், ஸ்க்ரீன்ஷாட்டில் காட்டியிருக்கேன். அந்த ஷேர் பட்டன் இருக்குது, ஷேர் ஆப்ஷன் இருக்குது. அந்த ஷேர் ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்த உடனே நீங்கள் ஷேர் பண்ண அந்த போஸ்ட் உங்களுக்கு காப்பி ஆகும். இப்படியே கொப்பி ஆகாது, திருப்பி உங்களுக்கு இன்னொரு இன்டர்ஃபேஸ் ஒன்று வரும். இப்படி கொப்பி லிங்க் ஷேர் போஸ்ட்னு சொல்லி வரும். அதில் கொப்பி லிங்க் இருக்கிற மேலே இருக்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அது கொப்பி ஆயிரும். இந்த போஸ்டர் லிங்க் கொப்பி ஆயிரும். லிங்க் கொப்பி ஆன பிறகு திருப்பி நாங்கள் அந்த பேக் பண்ணி இதுக்குள்ளே வந்த பிறகு கன்ஃபர்மேஷன் கேட்கும். அதில் கன்ஃபார்ம் கொடுத்துக்கொள்ளுங்க. இந்த டெலிகிராம் மைனிங்கில் வந்தோடனே கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்மாக கொடுத்து நாங்கள் அந்த லிங்கை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த ஆப்ஷனில் பேஸ்ட் த லிங்க் ஆஃப் யுவர் போஸ்ட் பிலோ. நீங்கள் கொப்பி பண்ண அந்த போஸ்ட் லிங்கை கொண்டு வந்து இதில் கொப்பி போஸ்ட் லிங்க்னு சொல்கிற இடத்துல பேஸ்ட் பண்ணி போட்டு வெரிஃபை கொடுக்கணும். உங்களுடைய வெரிஃபை ஆயிரும். கொஞ்சம் நேரம் எடுக்கும், ஒரு 1 நிமிஷம் அப்படி எடுக்கும் நினைக்கிறேன். அது வெரிஃபை ஆன பிறகு கன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கொள்ளும். அது வெரிஃபை ஆகுது, அதை கொடுத்த பிறகு அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணி போட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கொள்ளுங்க. கன்ஃபார்ம் கொடுத்த பிறகு உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ப்ரோசஸ் போய்கிட்டு வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட்னு சொல்லி வரும். கண்டினியூ பண்ணி கொடுத்தீங்களா இருந்தால் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட்னு சொல்லி வரும். இதனால் என்ன லாபம்னா எங்களுடைய மைனிங் ஸ்பீட் டபுள் ஆகும். எங்களுக்கு உதாரணத்துக்கு 100 coin வர இடத்துல 200 coin வரும். ஸோ எல்லாருமே வந்து என்ன பண்ணிக்கொள்ளுங்க, பண்ண வேணாம்னு சொல்ல மாட்டேன், வந்து என்ன பண்ணிக்கொள்ளுங்க. கட்டாயம் பண்ண வேண்டியது இல்லை. சில பேர் ஐஸ் கோயினை டிபாசிட் பண்ணி பூஸ்ட் பண்ணியிருப்பீங்க. நானும் அப்படி தான் பண்ணியிருக்கேன். பூஸ்ட் பண்ணால் எங்களுக்கு ஸ்லாஷிங் மோட் ஆக்டிவில் இருக்காது. நாங்கள் 2 நாளைக்கு பிறகும் நாங்கள் மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணி விடலாம். ஆனால் இதில் ஏர்னிங் இது கூடும். எங்களுடைய ஏர்னிங் ரேட் மட்டும் தான் கூடும். அந்த ஸ்லாஷிங் இது நடக்க நினைக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பண்ணாடி குறைஞ்சிட்டே வரும். ஸோ பார்த்து பண்ணிக்கொள்ளுங்க. சன்வேவ்லேயும் இதே ப்ரோசஸ் தான் வந்திருந்தால் அதையும் பார்த்து பண்ணிக்கொள்ளுங்க. ஆல்ரெடி சன்வேவில் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறேன்னு சொல்லி போட்டிருக்கேன். ஐஸ் பிளாக் செயினில் இருந்தவர்களுக்கு பழையவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை நாங்கள் கம்ப்ளீட் பண்ண மேட்டுகள் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி ஐஸ் மைனிங் பண்ணாதவர்கள் சன்வேவில் பண்ணியிருப்பீங்க. சன்வேவில் பண்ணது எப்படின்னு சொல்லி பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை பார்த்து பண்ணிக்கொள்ளுங்க. அதோட இந்த கோல் ஃப்ளூவன் ரெண்டுலையுமே பண்ணி உங்களுடைய ரேட்ஸ் என்னென்னு சொல்கிறது, ஏர்னிங் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளுங்க. மிக முக்கியம். அடுத்தது பனானான்னு சொல்ல போகிற யார்ட்டோ 2-3 நாளைக்கு முன்னாடி நல்லா வைரலாக போய்க்கிறது. நான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். ஸோ ஜாயின் பண்ணியிருந்தவர்கள் ஜாயின் பண்ணாதவர்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஜாயின் பண்ணால் உங்களுக்கு இப்படி ஒரு பனானா ஒன்று வரும். பனானா நீங்கள் டப் பண்ண உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். முதல் 2 டாஸ்க்லையும் நீங்கள் உடனடியாக கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு 8 hours ஒருக்கா கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பனானா ஹார்வெஸ்ட்னு சொல்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் ஜாயின் பண்ண பிறகு அதில் போய்ட்டு ஹார்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா தான் ஹார்வெஸ்ட் ஆகும். ஹார்வெஸ்ட்னு சொல்லி அறுவடை ஆகி உங்களுடைய மேலே ஹார்வெஸ்ட்னு சொல்கிற இடத்துல நீல கலரில் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா தான் உங்களோட பேக்கில் வந்து சேவ் ஆகும். அதோட டாஸ்க் ஆப்ஷனில் வந்து பாருங்கள், நிறைய டாஸ்க்கள் அவைலபிள் இருக்குது. அதில் பண்ணக்கூடிய டாஸ்க்களை கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுற
பண்ணுறது, ட்விட்டர் கனெக்ட் பண்ணுறது, பைண்ட் யுவர் இவிஎம் அட்ரஸ், பைண்ட் யுவர் இமெயில், அப்படிலாம் சில ஆப்ஷன்கள் காட்டி கொண்டிருக்கு. அதில் எல்லாம் போய்ட்டு பைண்ட் யுவர் இவிஎம்னா ஒரு ட்ரஸ்ட் கூட எத்தேரியம் அட்ரஸை கொண்டு கொடுங்க. அதில் டெலிகிராம் டாஸ்க் கொண்டு இருக்குது, பைண்ட் யுவர் காவ் ஐடின்னு இருக்குது தானே, ஐடின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ண வேணாம், அது நான் செய்ய கஷ்டம், அதை விட்டுருங்க. அதை விட்டுட்டு மற்ற டாஸ்க்லாம் பண்ண முடிஞ்ச டாஸ்க்லாம் பண்ணிக்கொள்ளுங்க. ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு பனானா காயின் வரும். பனானா காயின் உங்களுக்கு லக் பேஸில் வரப்போகுது. அதில் ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. பனானா காயின் உங்களுக்கு லக் பேஸ் ஒவ்வொரு 8 hours கொடுக்காம கிடைக்கிற பனானாஸை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு $500 வரைக்கும் கிடைச்சிருக்கு, சில பேருக்கு $100 வரைக்கும் கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு கிடைக்கிற பனானாவை பொறுத்து. ஸோ இது லக் பேஸ் எல்லாருக்குமே கிடைக்காது. சில பேருக்கு பீல் மட்டும் தான் கிடைக்கும். பீல்னு சொல்கிறேன், அந்த பீல் தான் எங்களுக்கு வருங்காலத்தில் கோயின்ஸாக வரப்போகுது. எனக்கு 2620 சொல்லியிருக்கிற பீல் இருக்குது தானே, அதான் கோயின்ஸாக வரப்போகுது. இது 8 மணி நேரத்துக்கு நான் கிளைம் பண்ணது படி இவ்வளோ நான் கிளைம் பண்ணி வச்சிருக்கிறேன். அதோட டேப் பண்ணுற ஆப்ஷன் வரும். டேப் பண்ணுற ஆப்ஷனையும் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளலாம். அந்த கிளைம் பண்ணுற பீல்ஸை நாங்கள் எக்யூப்னு சொல்கிற ஆப்ஷன் இருப்பாங்க. எக்யூப் கொடுத்தோமா இருந்தால் அந்த நாங்கள் எக்யூப் பண்ணுறோமோ அதுதான் அந்த டேஷ்போர்டில் ஷோ ஆகும். நான் இந்த $1 மாதிரி இருக்கிற ஓடிக்கொண்டு இருக்கிற இந்த க்ரீன் கலரை தான் இப்போ எக்யூப்புக்கு விட்டுருக்கிறேன். அது கொடுத்தா எனக்கு ஒரு நாளைக்கு 720 டேப் பண்ணக்கூடிய மாதிரி வரும். 720 பீல்ஸ்னே கிடைக்கும். அதை விட மட்ட இதில் கொடுத்தா குறையும். ஒரு நாளைக்கு 10, ஒரு நாளைக்கு 20, ஒரு நாளைக்கு 25ன்னு சொல்லி வேறு பீல்கள் எண்ணிக்கை மாறிக்கொண்டே போகும். ஸோ இப்போ உங்கள்கிட்ட இருக்கிறதால மேக்ஸிமமாக இருக்கிற எந்த இது ஓகேவாக இருக்கோ, இந்த பனானா ஓகேவாக இருக்கோ, அந்த பனானாவை அப்டேட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. எனக்கு 720, ஒரு நாளைக்கு 720 டேப் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதை நான் கொடுத்து ஒரு நாளைக்கு 720 பாயிண்ட்ஸ், 720 பீல்ஸ் நான் கிளைம் பண்ணி வச்சுருவேன். பீல்ஸ் முக்கியம். வருங்காலத்தில் இந்த பீல்ஸ் தான் லிஸ்ட் ஆகிறதுக்கும் சான்சல் இருக்குது. சில நேரத்தில் நாங்கள் லக் பேஸில் USDT கிடைச்சா USDT எங்களுடைய டொன் வாலெட்டுக்கு ஷேர் பண்ணி டொன் வாலெட்டுக்கு அனுப்பி நாங்கள் அதை வித்ட்ரா பண்ணி USDT யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். சில பேருக்கு கிடைச்சிருக்கு. நம்ம ஆக்களுக்கு இல்லாட்டியும் வேறு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டுகள் பார்த்து நான் வேறு இங்கிலீஷ் பீப்புள்லேருந்து யாருக்கோ கிடைச்ச மாதிரி ஒரு பெரிய ஒரு குரூப்பில் பார்த்துனா, சேனலில் பார்த்துனா, ஸோ தாராங்க வித்ட்ரா தந்துட்டுருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணுங்க, உங்களுடைய லக்கை ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் EVM வாலெட் கனெக்ட் பண்ணுற இடத்துல சில நேரத்தில் உங்களோட வாலெட் கனெக்ட் பண்ணுறது ஆப்ஷன் வராமல் லோட் ஆகிட்டு அதை விட்டுருங்க. பண்ண முடிஞ்ச டாஸ்க்கில் பண்ணிக்கொள்ளுங்க. அவங்களுடைய ட்விட்டரை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ட்விட்டரில் இருக்கிற இந்த டாஸ்க்கள், டெலிகிராம் டாஸ்க்கள், ட்விட்டரில் லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுற மாதிரி டாஸ்க் எல்லாமே அங்கே அவைலபிளாக இருக்குது. அந்த டாஸ்க்கில் பண்ணிக்கொள்ளுங்க. டேப் பண்ண இருந்தால் டேப் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் இந்த ஹார்வெஸ்ட்னு சொல்லி மேலே ரிமைனிங் ஹார்வெஸ்ட்னு சொல்லியிருக்கிறதுல நிறைய பனானாஸ் கிளைம் ஆகிருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களோட பேக்குன்னு சொல்கிறது இந்த உங்கள் மூலையில் டாஸ்க்கு இங்கே ஒரு மூலையில் பேக்குன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. அந்த பேக்கில் சேவ் ஆகும். அந்த பேக்கு கிளிக் பண்ணிங்களா அது ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனது பிறகு நீங்கள் பார்த்து அதை எக்யூப் பண்ணிக்கொள்ளலாம். அதை கிளைம் பண்ணி உங்களுடைய பேக்கில் வச்சுக்கொள்ளலாம். தேவையான நேரம் உங்களோட இதுக்கேற்ற மாதிரி இதை யூஸ் பண்ணி உங்களோட மைனிங் ஸ்பீடை கூட்டிக்கொள்ளலாம். ஒரு நாளைக்கு எனக்கு 720 பீல் எனக்கு வரும், நாளைக்கு 720 வரும். அப்படி நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். லக் பேஸில் தொடர்ச்சியாக பண்ணி கொண்டு வாங்க. வேறு அப்டேட்டுகள் வர நேரம் நான் பற்றி உங்களுக்கு தெளிவுபடுத்துவான். அப்டேட் வந்து அவங்களை சொல்லுவேன். தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, பாய். தேங்க்யூ.